பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெயிட்ட குறைக்கவே முடியல. வெயிட்ட குறைச்சாலும் திரும்ப அதே இடத்துல வந்து நின்னுடுறேன். அப்படியே குறைச்சாலும் திரும்ப டபுளா தான் வந்து நிக்கிறேன். இப்படி பல பேர் வந்து உங்கள நீங்களே நெறைய ட்ரையல்ல பார்த்து பார்த்து சலிச்சு போய் இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஆனா எங்க ஆரம்பிக்கிறது? எப்படி கன்டின்யூ பண்றது? இதெல்லாம் ஒரு குழப்பமா இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிறது என்ன? என்னால முடியல. நான் வந்து ட்ரை பண்றேன். ஒரு நாள் சாப்பிடுறேன், 2 நாள் சாப்பிடுறேன், 3வது நாள் என்னால ஃபாலோ பண்ண முடியல. என்னோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கு. நைட் ஷிஃப்ட் போறேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு வொர்க் ரொம்ப பிஸியா இருக்கு. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். சாப்பிடாம இருந்துற போறோமா? சாப்பிட தானே போறோம். அந்த சாப்பாட வேற மாதிரி சாப்பிட போறோம். அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க இதுதான் என்னால சாப்பிட முடியும், அது சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த பழக்கத்தை உங்க பாடிக்கு கொண்டு வந்ததும் நீங்க தான். சோ அதையும் மாத்த முடியும் அப்படின்னு கொண்டு வர போறதும் நீங்க தான். ஏன் முடியாது? ஸோ எப்படி மாத்திக்கலாம்? எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் மாத்திக்கிட்டா நம்ம வந்து இந்த வெயிட் லாஸை ஈஸியா கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, இதே மைண்டு நீங்க எப்படி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி 2 டைம்ஸ் a டேன்னு கொண்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாமே வந்து 2 டைம்ஸ் a டே சாப்பிட்றதோட நிறுத்திக்கோங்க. அப்பவே தெரியும் உங்களுக்கு உங்க பாடி நல்லா லைட் ஆகுறது. இது வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா இருக்கிறத குறைக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, லோ கார்ப் டயட் எடுக்கணும். கம்மி கார்போஹைட்ரேட் எடுத்துட்டு அதிகபட்சமான புரோட்டீன், அதாவது உங்க வெயிட்டுக்கு தகுந்த புரோட்டீன், உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் கண்டென்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கங்களுக்கு சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உள்ளார தேவையில்லாததெல்லாம் கழிய ஆரம்பிக்கும். இப்போ அது எப்படி தேவையான புரோட்டீன், தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஏன் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, புரோட்டீன் ஒவ்வொருத்தருமே எவ்வளவு எடுக்கணும்னு இருக்கு. எல்லாருமே புரோட்டீன் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமா இருந்தாலோ, இல்ல ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன் இருந்தாலோ, கிட்னி ரிலேட்டடான ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலோ, கிரியாட்டினைன் அப்படின்ற ஒரு வேல்யூ 1.2க்கு மேல இருந்தாலோ ப்ராப்பரான ஃபுல் புரோட்டீன் உங்களால எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா தான் உங்க கிட்னி இங்க ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கும். அது ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து விடும். ஸோ ஒரு தடவை நீங்க ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணுங்க. ஒரு உங்க டயபெட்டிஸ் லெவல் இருக்க, எந்த அளவுக்கு குளுக்கோஸ் லெவல் உங்க பாடியில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு HbA1c எடுங்க. லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லப்படுற கொலஸ்ட்ரால் லெவல் பாக்குறது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒல்லியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான எனர்ஜி இருக்காது, சோர்வு இருக்கும், நிறைய ஹேர் லாஸ் இருக்கும், ஸ்கின் எல்லாம் டேன் ஆக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா லிபிட் ப்ரொஃபைல்ல கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ஒருவேளை LDL அதிகமா இருந்தாலோ, இல்ல ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமா இருந்தாலோ, இதெல்லாம் வந்து பேட் கொலஸ்ட்ரால். இதெல்லாம் அதிகமா இருந்து HDLன்னு சொல்லப்படுற ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அதாவது இது நல்ல கொழுப்பு, இது கம்மியா இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரியும், எது குறைக்கணுமோ அதை குறைக்கிற மாதிரியும் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருந்துச்சு, உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். நான் சொல்ற மாதிரி லோ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு அதிகபட்சமா புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க 2 டைம்ஸ் சாப்பிட்டீங்கன்னாவே தேவையில்லாத கொழுப்பு, அதாவது பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே பாடியில இருந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். லோ கார்போஹைட்ரேட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரைஸ் எடுத்துக்க கூடாது, நிறைய இட்லி, தோசை, இந்த ஜங்க் ஃபுட்டு, இந்த ஸ்வீட் அதிகமா எடுத்துக்கூடாது. இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா ஒரு இட்லி, அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ் அந்த மாதிரி லைக் சன்னா தால், இல்ல எக்கு, இல்லைன்னா நான் வெஜிடேரியன், பன்னீர், காளான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு, கார்போஹைட்ரேட்னு சொல்லப்படுற இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபுட் பிளேட்டை நீங்க டிசைன் பண்ணுங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளால அந்த ஃபுட்ல கவர் பண்ண முடியாது அந்த மீல் பிளேட்ல. ஸோ இப்போ நீங்க பிளட் ரிப்போர்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. அந்த ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு லெவல்ல இருந்தா தான் ஃபுட்ல இன்க்ரீஸ் ஆகும். லைக் ஒரு 11.2, 11 அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பா வாரத்துல ஒரு 3 தடவை கீரை எடுத்துக்கோங்க. அந்த கீரையில ஒரு தடவையாவது வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அது இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா அயன் சப்ளிமெண்ட் ஏதாவது வந்து மார்க்கெட்ல வைக்கிறதுல ஆர்கானிக் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி பார்த்து உங்க டயட்டோட சேர்த்து எடுத்துக்கும் போது அது இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூக்கு கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நார்மலா நம்ம சாப்பிட்றத விட லோ கார்ப் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சத்து நம்ம பாடி கொடுக்கணும்னா ஈஸியா பாடி அடாப்ட் ஆகிக்கும். ஏன்னா தடுக்கிறதுக்குன்னு பெரிய ஒரு சக்தி நம்ம பாடியில இல்லாத அந்த சூழ்நிலையா இருக்கும் நம்ம பாடியில லோ கார்ப் எடுக்கும் போது. ஸோ ஈஸியா நம்மளுக்கு அந்த அயன் வந்து பாடியில கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி உங்க ரிப்போர்ட்ல விட்டமின் B12, விட்டமின் D இதெல்லாம் ப்ராப்பர்
ப்ராப்பரா இருக்கணும். விட்டமின் B12 விட்டமின் D ஏன் ப்ராப்பரா சொல்றீங்க அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாடியில ப்ராப்பரா உருவாகிறதுக்கு இது 2 விட்டமின்ஸும் அழகா ஹெல்ப் பண்ணும். எல்லாருமே இந்த விட்டமின் D அண்ட் விட்டமின் B12 ரொம்ப அதிகமா டெஃபிஷியன்டான பீப்புள் தான் இப்ப அதிகமா இருக்காங்க. அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். பட் என்னால அந்த அளவுக்கு சமைச்சு சாப்பிட்றதோ இல்ல எந்த ஃபுட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு சாப்பிட்றதோ முடியாதுன்றப்ப தாராளமா சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து நீங்க டயட் இருந்து பாருங்க. ஹெல்தியான வெயிட் லாஸ் ஜேர்னியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி பாருங்க. வாரம் 1 கிலோ கண்டிப்பா குறைவீங்க. மினிமம் 5ல இருந்து 6 கிலோ மாசம் கண்டிப்பா குறையும். விஷயம் என்ன, வெயிட் லாஸ் பண்றது ஓகே, அது ஆரோக்கியமான ஒரு வெயிட் லாஸா இருக்கான்றது முதல் கேள்வி. 2வது விஷயம் என்னன்னா, உங்க பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா? அது என்ன உங்க பாடிக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க. அதாவது எதெல்லாம் தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துட்டு ஈஸியா வெயிட் லாஸ் இருந்துடலாம். டெய்லி 2 சப்பாத்தி சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் ஆகும். டெய்லி 1 டம்ளர் தண்ணி குடிச்சாலும் வெயிட் லாஸ் ஆகும். வாரம் 1 தடவை வந்து சாப்பிடுவேன், அதுக்கு மேலாம் எல்லாம் தண்ணி தான் குடிப்பேன் அப்படின்னு கூட பல பேர் ட்ரை பண்றாங்க. எல்லாத்துக்கும் வெயிட் லாஸ் ஆகும். ஆனா அது பிற்காலத்துல பின் விளைவுகளோட இருக்கா இல்ல ஆரோக்கியமான முறையில இருக்கான்றதான் இங்க கேள்வி. ஆரோக்கியமான முறையில இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுங்க. உங்க பாடியில என்ன இருக்கு, என்ன இருக்க கூடாதது இருக்கு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொலஸ்ட்ரால் லெவல். கொலஸ்ட்ரால் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்றத பார்த்து குட் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு, பேட் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு, எதை கரைக்கணும், எதை இன்க்ரீஸ் பண்ணணும், இப்படி பார்த்து சாப்பிட்டு நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க பண்ண போற அந்த ஜேர்னி அடுத்தது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமே தவிர திரும்ப அதே பவுன்ஸ் பேக் ஆகி வந்து நிக்க மாட்டீங்க. ஏன்னா உள்ளார இருக்க ஒரு சில பிரச்சனைகளாலதான் நம்ம வெயிட் கெயின் ஆகுறோம். அப்ப அந்த பிரச்சனையை தீக்காம வெறும் வெயிட் லாஸை மட்டும் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப அதே இடத்துல தானே வந்து நிற்பீங்க. அதுக்காக வெயிட் லாஸ்க்கு நம்ம வந்து ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்றேன். லைக் விட்டமின் B12, விட்டமின் D, தைராய்டு இருக்கான்னு பாருங்க, உங்க குளுக்கோஸ் லெவல் HbA1c ப்ராப்பரா இருக்கான்னு பாருங்க, லிபிட் ப்ரொஃபைல் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அதாவது கொலஸ்ட்ரால் லெவல் குட் கொலஸ்ட்ரால் இருக்கணும், பேட் கொலஸ்ட்ரால் இருக்கணும். அதே மாதிரி ஹீமோகுளோபின், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அதையும் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியோட சேர்த்து சரி பண்ணும். சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. எப்படி அந்த உணவு பழக்க வழக்கத்துல இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ரைட் சாய்ஸ்ன்னு நான் சொல்றது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது வந்து வேர்ல்டு லெவல்ல ரெக்கார்ட் பண்ண ஒரு ப்ராசஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலியமா உங்க பாடியில இருக்க தேவையில்லாத குளுக்கோஸ் கரையறதுக்கு அழகா உங்க பாடி சப்போர்ட் பண்ணும். அது பல ரேஷியோல பீப்புள் ட்ரை பண்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 16:8 ரேஷியோல டயட் ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதாவது 16 hours ஃபாஸ்டிங், 8 hours டிஃபரன்ஸ்ல 2 மீல் இந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா சூப்பரா உங்க பாடியில இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் கழிஞ்சு வெயிட் லாஸ் ஆகும். ஆனா அதை எப்படி பண்றது, இதனால எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வேளை சாப்பிட்றது பெரிய விஷயம் கிடையாது. வயிறு நிரம்ப சாப்பிடணும், தேவையானதை சாப்பிடணும், தேவையில்லாத தவிர்க்கணும். இதுக்கு வந்து லோ கார்ப் டயட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க பிளேட்டை எப்படி நீங்க டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, லைட்டா கார்போஹைட்ரேட் வச்சுக்கலாம். லைட் கொஞ்சோண்டு ஒரு இட்லியோ ஒரு தோசையோ இல்ல கொஞ்சோண்டு ரைஸ் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டு, கூட வந்து ஃபைபர் கண்டிப்பா இருக்கணும், புரோட்டீன் கண்டிப்பா இருக்கணும். ஃபைபருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா புரோட்டீனுக்காக நீங்க என்னென்ன எடுத்துக்கலாம், சுண்டல் வகைகள் எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம், கறி வகைகள் எடுத்துக்கலாம், அதாவது பன்னீர், காளான் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இது எந்த மாதிரி ரெசிபியில உங்களால சாப்பிட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நல்லா டெலிஷியஸாவே சாப்பிடலாம். இன்னும் கூட பாத்தீங்கன்னா ஏதாவது விட்டமின்ஸ் மினரல்ஸ் உங்களுக்கு டெஃபிஷியன்ஸா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் B12 டெஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னா என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்த்து எடுத்துக்கணும். விட்டமின் D உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின் D ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு மக்களுக்கு. ஆஃப்டர் கொரோனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றதே 70ல இருந்து 100 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்க லீட் பண்ணுவீங்கிறாங்க. ஆனா இப்ப வர பீப்புள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 10, 7, 8 இப்படிதான் வேல்யூஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம சூரியனை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நிழலை பார்த்துதான் தேடி தேடி போறோம். இப்போ காலையில 11 o'clockல இருந்து ஈவினிங் 3 o'clock வரைக்கும் சூரிய வெளிச்சத்துல உங்களுக்கு விட்டமின் D கிடைக்கும். ஆனா அந்த டைம் தான் எல்லாருமே ரொம்ப பிஸி டைம். ஒர்க்குக்கு போறோம், இல்லைன்னா ஆஃபீஸ்ல இருக்கோம், இல்லைன்னா ஸ்கூல்ல இருக்கோம், காலேஜ்ல இருக்கோம், எங்க நம்மளால அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு விட்டமின் D எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கும்போது ஃபுட்ல கொஞ்சம் தான் கிடைக்குது. ஒரு குக்கும்பர் எடுத்தீங்கன்னா ஒரு 7 இன்டர்நேஷனல்ஸ் ஆஃப் விட்டமின் D கிடைக்கும், இல்ல மஷ்ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு 9 இன்டர்நேஷனல்ஸ் ஆஃப் விட்டமின் D கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றது கஷ்டம். அப்போ நீங்க ஏதாவது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி மூலியமா போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கா, வாரம் ஒரு 3 தடவை கீரை எடுத்துக்கோங்க, அதுல ஒரு தடவையாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். இப்படி சாப்பிட்டுட்டே வந்தீங்க ஃப்ரீக்வெண்டா அப்படின்னா கண்டிப்பா ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது கொலஸ்ட்ரால் லெவல். கொலஸ்ட்ரால்ல பாத்தீங்கன்னா குட் ஃபேட்டுக்கு பாத்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம கொடுக்கணும். அது எதுல இருக்கு, கொஞ்சம் நம்மளுக்கு நான் வெஜிடேரியன்ல இருக்கு, ஃபிஷ்ல இருக்கு,
பட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தது, பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து நீங்க டிசைன் பண்ணி உங்க பிளேட்ல வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஒரு 2 times a day இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 2 times a day எடுத்து பாருங்க. கண்டிப்பா மினிமம் 1 kg per week, மினிமம் 5 to 6 kgs per month ரெடியூஸ் ஆவீங்க மந்த்லி.